ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் யாதவ பிரகாசர். இந்த யாதவ பிரகாசர் காஞ்சிபுரத்தாண்ட மன்னனது மகள், அதாவது இளவரசியை பிடித்திருந்த அந்த பிரம்ம ராட்சசங்கிற பேயை விரட்டுறதுக்காக வந்திருக்கார். நீ சொன்னால் போக மாட்டேன், ராமானுஜர் சொன்னால் நான் போவேன்னு அந்த பேய் சொல்கிறது. ராஜாவும் யாதவ பிரகாசரும் ராமானுஜர்கிட்ட சொல்கிறாங்க. ராமானுஜர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிரம்ம ராட்சசத்தை பார்த்து சொல்கிறார், இந்த இளவரசியின் உடம்பிலிருந்து நீ போய்விடு. நீ போனதற்கு அடையாளமாக வெளியில் போகிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய களையை முறிச்சுட்டு போ, அப்போத்தான் நீ போனதை நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிற. ஒரு பேய் பையாச்சுன்னா அவருக்கு தெரியும், ராமானுஜருக்கு தெரியலாம், பெரிய மகான், எல்லாருக்கும் இப்படி தெரியும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு ராமானுஜர் சொல்கிறாராம். அதன் பிறகு சற்று நேரத்தில் அந்த பிரம்ம ராட்சசம் இளவரசியின் உடம்பிலிருந்து வெளியே வந்து வெளியே போகிற போது பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிளையை பட்டார்னு முடிச்சுட்டு போகிறதான். அந்த கிளை முறிந்த சத்தம் கேட்டவுடனே அனைவருக்கும் தெளிவாகிறது, இந்த பிரம்ம ராட்சசம் வெளியே போய்விட்டது அப்படின்னு. இந்த யாதவ பிரகாசர் வயசாகிடுது, ரொம்ப கஷ்டப்படுற வயசாகிடுது. ஒரு வயது முதிர்வு, சோர்வு எல்லாம் கலந்து அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி அவரை படுத்துறது. ஒரு நிம்மதி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 80 வயசாகுது, நிம்மதி இல்லை அவருக்கு. இந்த யாதவ பிரகாசரோட அம்மா ஒரு நாள் கோவிலுக்கு போகிறப்ப, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் போகிறப்ப அங்கே இருக்கிற ராமானுஜரை பார்க்கிற. அவரை சுற்றி சீடர்கள். அந்த ராமானுஜரது தேஜஸை பார்த்தவுடனே, அவரது முகத்தில் இருக்கிற பொலிவை பார்த்தவுடனே வணங்கி நமஸ்காரம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு யாதவ பிரகாசத்தை சொல்கிறாங்களாம், வயசான காலத்தில் கஷ்டப்படுற ராமானுஜரை நீ குருவா ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்களாம். ஆரம்பத்தில் பாருங்க, யாதவ பிரகாசர் கிட்ட சீடராக ராமானுஜர் இருந்தார். யாருக்கான ஏத்துக்க தோணுமா? யாருக்கான ஏத்துக்க தோணுமா? குருநாதரே எப்படி சீடனா போக முடியும்? அதே ஆசாமி கிட்ட, தங்கிட்ட சீடனா இருந்த ஒருத்தட்ட பாடம் கொடுத்து கற்றுக் கொடுத்துருப்பார். அதே சீடன் எப்படி குருநாதரை ஏற்றுக்க முடியும்? யாதவ பிரகாசர் கொஞ்சம் தடுமாறுறார். அவருக்கு மனசுல சஞ்சலங்கள். ஒரு நாள் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போறப்ப திருக்கச்சி நம்பிகள்கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறத வெளியில சொல்ற. அப்ப திருக்கச்சி நம்பிகளும் சொல்ற, நீ ராமானுஜரை குருநாதரை ஏத்துக்கோ, அவர் நல்வழி காட்டுவார் அப்படிங்கிற. அதன் பிறகு யாதவ பிரகாசர் ராமானுஜருடைய மடத்திற்கு சென்று அவரை பணிந்து வணங்கி நமஸ்காரம் செய்து அவரை குருநாதராக ஏற்றுக்கொள்கிறார். அந்த ராமானுஜரும் யாதவ பிரகாசரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டு பஞ்ச சம்ஸ்காரங்கள் செய்து வைணவத்தை போதித்து கோவிந்த ஜீயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை ஆட்கொள்கிறார். எத்தனை வயசுல? யாதவ பிரகாசருக்கு 80 வயது ஆகிற போது. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பெரிய பாடத்தை கத்துக்கணும். இந்த காலத்தில் நமக்கு யாரான ஒருத்தர், ஒரு நம்மளை விட வயசுல சின்னவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா, நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது, நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல. நல்ல விஷயங்கள் எங்கிருந்து வந்தாலுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல தகவல்கள் எங்கிருந்து வருகிறதோ, நல்ல சமாச்சாரங்கள் எங்கிருந்து வருகிறதோ, நீ என்னடா எனக்கு சொல்றது, நீ என்னை விட சின்ன பையன், நீ பார்த்ததெல்லாம் நான் எப்பயோ பார்த்துட்டேன் சொல்லக்கூடாது. பாருங்க, ஒரு காலத்துல யாதவ பிரகாசர் எப்படி இருந்தார்? ராமானுஜரை சீடனாக வைத்திருந்தார். அதே ராமானுஜர் கிட்ட இந்த யாதவ பிரகாசர் நமஸ்காரம் செய்து குருவாக ஏற்றுக்கொள்கிறார். இதை யார் சொன்னா யாதவ பிரகாசருக்கு? யாதவ பிரகாசரோட அம்மாவும் சொன்னாங்க,
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற திருக்கச்சி நம்பிகளும் இந்த விஷயத்தை சொன்னாங்க. நல்லன எங்கிருந்து வந்தாலுமே நாம் அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். இத்தனை மகான்களது கதைகளை நம்ம கேட்கிறோமே, இத்தனை மகான்களது வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கிறோமே, இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமது வாழ்க்கைக்கு தேவையான சாராம்சம் அதுலேருந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். பின்ன எப்படி நமக்கு அனுபவம் கிடைக்கும்? ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்ததை நாம் கேட்கிற போது தான், ஓ இப்படி வாழ்ந்தால் நம்ம நல்லா வாழலாம் போல இருக்கு. அதுக்கு தானே குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஒரு காலத்திலும் நம்மக்கிட்ட அகங்காரம் இருக்கக்கூடாது. நாம் தான் பெரியவன், நான் சொல்கிற விஷயங்கள் தான் கரெக்டானது, நம்ம சொல்லவே கூடாது. இதுபோல் பல உதாரணங்கள் பார்க்கலாம். குருவாக இருந்தாரே பின்னாட்களில் சீடராக மாறின விஷயத்தை பல பேருடைய சரிதங்களில் பார்க்கலாம். இந்த யாதவ பிரகாசரோட சரிதம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான மகான் யாதவ பிரகாசர். மனசில் நான் பெரியவங்கிற ஒரு அகங்காரம் இருந்தாலுமே அது அகன்று தன்னிடம் சீடனாக இருந்தவனையும் குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சது. அதன் பிறகு வாழ்க்கை நல்ல அமைதியாக போயிற்று. நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பொன்னம்பல சுவாமிகள். இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்குது? செங்கல்பட்டிலேருந்து திருப்பூரூர் செல்கிற மார்க்கத்தில் அற்புதமான கிராமம். அந்த கிராமம் பேர் செம்பாக்கம். அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.